all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம இயர் பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க and also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and also bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first if you see in the ear, the ear performs mainly two sensory functions. So what are they? So ear எதுக்கு இருக்கு நமக்கு? It is for hearing. So நம்ம கேட்கிறதுக்காக we have ears. So and also another function it performs its maintenance of body balance. So body balance maintain பண்றதுலயும் it plays a major role. So நம்ம body balance maintain ஆனாதான் நம்ம நடக்கும்போதோ ஓடும்போதோ நம்ம கீழே விழுகாம இருப்போம். So அதுக்காக the body balance it has to be maintained. So that function is done by in the sensory function la idu or major function ear pandradhula the maintenance of body balance. So these are the two functions which the ear sensory functions which the ear performs. So sensory function na enna? So sensory nervous system nale it is a part of a nervous system which is responsible for processing sensory information. So இந்த sensory informationலாம் ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்ம sensory nervous system அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் இந்த sensory system அப்படின்றது இப்போ sensory systemனாலே it consists of sensory neurons இருக்கும், அதில் வேறு என்ன இருக்கும், neural pathways இருக்கும் and parts of the brain it gets involved in sensory perception. ஸோ அந்த பிரெயினும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும், இந்த சென்சஸை வந்து நான் பிரெயினுக்கு தான் அது சென்ட் பண்ணும் இன்ஃபர்மேஷனாக. ஸோ இது என்னென்னலாம் நம்ம சென்சஸ் நம்ம உடம்புல இருக்குது, விஷன், ஹியரிங், டச்சு, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, அப்புறம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பாடி இப்போ சொன்னது எல்லாமே வந்து சென்சஸ்ன்னு தான் சொல்கிறோம், உணர்வு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பாடி சென்ஸ் பண்ணுறது நம்ம பிரெயினுக்கு போய் தான் இன்ஃபர்மேஷன் போய் நம்ம அதை உணர்கிறோம். ஸோ இந்த சென்சரி ஃபங்க்ஷன் இந்த ஹியரிங்கும் ஒரு சென்சரி ஃபங்க்ஷன் கீழே தான் வருது. So this is about the sensory function that the body performs. In the hearing is also a part of a sensory function. So இப்போ anatomy பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர் எப்படி வந்து anatomical-ஆக டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு 3 செக்ஷன். as you can see in the picture there are 3 செக்ஷன். ஒன்று வந்து அவுட்டர் இயர், இன்னொன்று மிடில் இயர், இன்னொன்று வந்து இன்னர் இயர். ஸோ இந்த ப்ரௌன் திங்ஸ் எல்லாமே இட் இஸ் அவுட்டர் இயர். ஸோ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே என்னது அவுட்டர் இயர். ஸோ த பிங்க் ஒன் இஸ் த மிடில் இயர். ஸோ திஸ் பிங்க் பார்ட் இஸ் த மிடில் இயர் அண்ட் த ப்ளூ இஸ் த இன்னர் இயர். ஸோ இந்த பார்ட் எல்லாமே இன்னர் இயர்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த 3 செக்ஷன்ஸ் ஆஃப் த இயர். ஸோ நெக்ஸ்ட் இஃப் யூ see in the outer ear, ஸோ இந்த அவுட்டர் இயரில் என்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னா. So here you can see it is also called as auricle. So it is auricle nu solvanga ada. So this is known as the tragus and we have the lobule. So this part is here this part this is known as the lobule. So here you can see the helix part. So here pinna is derived from a Latin word actually penna. ஸோ லாட்டினில் பென்னான்ற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது தான் பின்னா. ஸோ வாட் இட் மீன்ஸ் ஆக்சுவலி அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரொஜெக்ஷன். இப்போ வந்து பேர்ட்ஸில் ஃபெதர் இருக்கும்ல, இல்லைனா விங்கு, இல்லைனா ஃபின் இன் கேஸ் ஆஃப் ஃபிஷ். ஸோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனை வி கால் இட் லாட்டினில் இட் இஸ் கால்ட் அஸ் பென்னா. ஸோ இந்த கேஸில் ஹியூமனில் வி கால் இட் அஸ் அ பின்னா. So this pinna it collects vibrations in air which produce sound. So and the sound vibrations ellame collect பண்றதா this pinna does. So it is a நீங்க பாத்தீங்கனாலே it is a projection, it is projecting outside. So we call it by the name pinna. So and in the outer earல இன்னொரு பார்ட் இருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா external auditory meters. Meters means canal. ஸோ இங்கே பின்னானா அந்த எக்ஸ்டர்னல் ப்ரொஜெக்ஷனாக அந்த லாட்டினில் சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி மீட்டர்ஸ்னால் என்னென்னு சொன்னால் கெனால். ஸோ கெனால்னால் என்னது, கால்வாய். ஸோ இந்த மாதிரி இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா திஸ் வி கால் இட் அஸ் அ கெனால். ஒரு பேசேஜ் we call it as this is a water passage. So in the same way human la anatomically this is like a passage.
So here you can see a passage which is known as a external auditory canal or a meatus. So or you call by the name as meatus. So in the pinna வந்து it collects the sound vibrations னு பார்த்தோம். இதோட வேலை அந்த மீட்டர்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா it leads inward. இது ஒரு passage தானே, இது வந்து உள்ள வந்து inwards lead பண்ணுது and it extends up to the tympanic membrane. So here you can see the tympanic membrane, the pink color one. So இது வந்து எது வரைக்கும் lead பண்ணுது அப்படின்னா இந்த tympanic membrane வரைக்கும் you can see the passage in the picture. So next, so there are fine hairs and wax secreting glands in the skin of pinna and meatus. So yeah, நீங்க உங்க காதுல நீங்க பாத்தீங்கனாலே you can see குட்டி hairs, small minute hairs, and also ear நாலே they have wax. So they have wax secreting glands in the skin of pinna and the meatusலயும் wax secrete பண்ற glands இருக்கும் அப்படினு சொல்றாங்க. So next about the tympanic membrane. So tympanic, so tympanum அப்படினாலே drum. So in this case ear drum. So ear drum we call இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். So this is the tympanic membrane or the ear drum you can call it. So in the tympanic membrane it is mainly composed of connective tissue. So இதில் மெயினாக வந்து நிறைய கனெக்டிவ் டிஷ்யூவால் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிம்பானிக் மெம்ப்ரேன் அப்படின்றது. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் த டிஷ்யூ தட் சப்போர்ட்ஸ் ப்ரொடெக்ட்ஸ். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூனாலே இட் சப்போர்ட்ஸ், ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. இட் ப்ரொடெக்ட்ஸ், ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் கிவ் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது, ஒரு அமைப்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது டு அதர் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இன் பாடி. ஸோ அதுதான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட வேலை. ஸோ இந்த tympanic membrane is composed of connective tissue. ஸோ இந்த connective tissue பார்த்தீங்கன்னா is covered with skin outside and with mucous membrane inside. ஸோ வெளியில் வந்து it has a skin covering and insideல it has the mucous membrane as the covering. So inside it is covered by the mucous membrane. So this is about the tympanic membrane you can see here. Next, so coming to the middle ear. So இப்போ நம்ம வெளில அவுட்டர் பார்ட்டை பற்றி பார்த்துட்டோம், இப்போ மிடில் பார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ மிடில் பார்ட் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் 3 ossicles. ஸோ வாட் ஆர் ossicles? Ossicles are small bone. ஸோ ஒரு குட்டி போன், ஸ்மால் போன் ஆர் அ போனி ஸ்ட்ரக்சர் யூ கால் இட் ஆஸ் ossicles. ஸோ இந்த ossicles, வாட் ஆர் 3 ossicles பார்த்தீங்க அப்படின்னா malleus, incus and stapes. These are the 3 ossicles. ஸோ ஃபஸ்ட்டு malleus பார்த்தீங்க அப்படின்னா it is attached to tympanic membrane. நான் முன்னாடி சொன்ன tympanic membrane பார்த்தோம் இல்லையா, ஸோ அது கூட இது அட்டாச் ஆகிருக்கும் malleus அப்படின்றது. ஸோ இங்கே you can see the tympanic membrane. ஸோ இது கூட malleus அட்டாச் ஆகிருக்கு. ஸோ malleusனாலே என்ன அப்படின்னா வந்து it is hammer. malleusனா the meaning is hammer, அதோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். ஸோ அதனால we call by the name as malleus. So you can see the head part here, head இங்கே தெரியுதா, and we can see the handle here, இங்கே handle இருக்கு. So it resembles a hammer, so we call it as a malleus. Okay, next coming to incus. So incus also you can see in the picture here, it resembles a anvil. So anvil will be like this, blacksmiths use பண்ணுவாங்க. ஸோ அந்த அயான் அதெல்லாம் வந்து ஷேப் பண்ணுறதுக்கு தே யூஸ் திஸ் அன்வில். ஸோ இட் கண்டெய்ன்ஸ், அன்வில் பார்த்திங்கன்னா இங்கே அன்வில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்கஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் அ பாடி. ஒரு ஷார்ட் ப்ராசஸ் இருக்குது, ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் அ ப்ராசஸ்? அனட்டாமிக்கலாக ப்ராசஸ்னால் ஒரு ப்ரொஜெக்ஷன், வி கால் இட் பை த நேம் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு இங்கே ஒரு இந்த ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இது ஷார்ட் ப்ராசஸ், திஸ் இஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ இட் ரிசம்பிள்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ
Unwill. This is about incus. And coming to stapes. Stapes இங்கே இருக்கு பார்த்தீங்களா? So this is known as the stapes. So stapes is attached to oval window of cochlea. So in the oval window you can see here, no, oval window of cochlea கூட வந்து இந்த stapes attach ஆயிருக்கும். Cochlea பற்றி I'll say in my next video. So it is attached to this oval window. Stapes, no, it resembles the structure of a stirrup. So what is a stirrup? This is a stirrup. So ஒரு அனிமலை நான் ரைட் பண்ணுறதுக்கோ மேலே ஏறி நம்ம கிளைம் பண்ணி அது மேலே உட்கார்றதுக்கு we use this stirrup. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அனிமல்னாலும் சரி இது மேலே நம்ம கால் வச்சு ஏறுறதுக்கு we use this stirrup. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இது இருக்குது. ஸோ யூ கேன் see the head here, foot plate. ஸோ இங்கே ஒரு ஃபுட் பிளேட் இருக்குல்லையா, அதே மாதிரியே தான் இருக்குது இந்த ஸ்டேப்ஸ். ஸோ we call by the name as stapes அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த போன்ஸ் எல்லாமே, திஸ் ossicles, திஸ் bony structure எல்லாமே, they are attached to one another in a chain like fashion. ஸோ ஒரு செயின் மாதிரி they are attached to one another. ஸோ இது எதுக்கு இருக்குது? வாட் இஸ் த மேஜர் ரோல் ஆஃப் தீஸ் போனி ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஸோ நமக்கு அந்த சவுண்ட் வேவ்ஸ் உள்ளே வரும் இல்லையா, ஸோ அவுட்டர் இயர் அதை வந்து கலெக்ட் பண்ணுன்னு பார்த்தோம். அவுட்டர் இயர் அந்த சவுண்ட் வைப்ரேஷனை கலெக்ட் பண்ணும். ஸோ இன்னும் எஃபிஷியண்ட்டாக உள்ளே வந்து அதை டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த போன்ஸ் எல்லாமே, திஸ் ossicles ஆஃப் த இயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா Eustachian tube. ஸோ வாட் இஸ் அ Eustachian tube? ஸோ இட் கனெக்ட்ஸ் மிடில் இயர் கேவிட்டி வித் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ இட் இஸ் த cavity at back of our mouth. நம்ம மவுத்துக்கு பின்னாடி இருக்க cavity we call it as a pharynx. Here you can see a Eustachian tube, opening of the nasopharynx here. So pharynx பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ மிடில் இயர் பார்ட்டை pharynx கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டியூப் இருக்குது. ஸோ யூ கேன் see the tube here. ஸோ இது எதுக்கு, வாட் இஸ் த மேஜர் ரோல்னா, இட் ஈக்குவலைசஸ் த ப்ரெஷர் ஆன் எய்தர் சைட்ஸ் ஆஃப் த இயர் ட்ரம். ப்ரெஷரை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த இடத்துலையும் ப்ரெஷர் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ போயிடாமல் இருக்கிறதுக்கும் அண்ட் ஆல்சோ ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஸ் திஸ் Eustachian tube ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே அந்த மிடில் இயர் நான் சொன்ன பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். malleus, incus and stapes, and this is the temporal bone. We call this part as the temporal bone. This is the pinna, outer ear. This is the auditory canal. This is the tympanic membrane. Till now we have seen about these parts. Next, inner ear. Coming to the inner ear. So middle ear pati paathom, outer ear pati paathom. Now coming to inner ear. Inner ear we have the labyrinth. So what is a labyrinth? So it is a fluid filled inner ear. So in the inner ear fullave fluid ala fill ஆயிருக்கு, that we call it as a labyrinth. So labyrinth ni ஏன் சொல்றோம்னா, it resembles a maze. So maze பார்த்திருக்கீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபுல்லாகவே மேஸ் மாதிரி தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே. And it is a fluid filled inner ear, and it has two parts which are called bony labyrinth and membranaceous labyrinth. So this blue one is bony labyrinth and the skin colorல இருக்குல்ல, ஸோ அது வந்து membranaceous labyrinth. ஸோ இந்த bony labyrinth பொறுத்த வரைக்கும் it is a series of channels. ஸோ நிறைய சேனல்ஸ் இருக்குது இதில், நீங்கள் பார்த்தீங்கனாலே கேபிள்ஸ் மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது இதில். ஸோ ஒரு காயிலிங் மாதிரி இருக்குது அது எல்லாமே. ஸோ இன்சைட் த சேனல், ஸோ இந்த சேனல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயர் மாதிரி இருக்க அந்த சேனல்ஸ்குள்ளே இருக்கிறது தான் மெம்பரேனேஷியஸ் லேப்ரின்த், இந்த ஸ்கின் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளூயிட் பொறுத்த வரைக்கும் பெரிலிம்ப்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா இட் இஸ் த சரௌண்டிங் ஃப்ளூயிட். ஸோ இட் இஸ் த சரௌண்டிங் ஃப்ளூயிட், வெளியில் இருக்க ஃப்ளூயிட் ஆக்சுவலாக. ஸோ இந்த membranaceous labyrinth சொன்னேன் இல்லையா, இட் இஸ் சரௌண்டட் பை திஸ் ஃப்ளூயிட் கால்ட் அஸ் பெரிலிம்ப். ஸோ ஹியர் யூ கேன் சி இந்த membranaceous
லேப்ரிந்த் இங்கே இருக்கு. ஸோ அதை சரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரினாலே அரவுண்ட் சுற்றி இருக்கிறது, அதை வந்து பெரின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ பெரி லிம்ப். எண்டோனா இன்சைட். ஸோ இன்சைட் இட் இஸ் அ ஃப்ளூயிட் ஃபில்லிங் த மெம்பரனேஷியஸ் லேப்ரிந்த். ஸோ இந்த ஸ்கின் கலரில் இருக்குல்ல, இந்த மெம்பரனேஷியஸ் லேப்ரிந்த்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், எண்டோ இன்சைட். ஸோ எண்டோ லிம்ப்னு சொல்லுவோம் அதை, அந்த ஃப்ளூயிடை. So that's it. Rest we'll see in the next video. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.